அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக மாமிசம் அல்லாத ஏனைய பொருட்களை பூஜை செய்தால் அது ஹலாலா ஹராமா என்ற தலைப்பில் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்ட மாமிச உணவுகள் தான் ஹராம், அது அல்லாத எதுவும் ஹராம் அல்ல, அது அடிப்படையில் ஹலாலானவை அப்படிங்கிறது தான் நம்ம நிலைப்பாடு. இதில் இதை ஹராமாக்குறதுக்காக எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பல விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. இந்த அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜிக்கப்பட்டது ஹராமுங்கிறதுக்கு எப்படியெல்லாம் ஹராமாக்குவாங்க அப்படின்னு அவங்களா சில கேட்டகரிகளை உருவாக்கிக்குவாங்க. ஒரு பொருளை ஹராமாக்குவதாக இருந்தால் அதை தெளிவான நஸ்ஸை காட்டி இந்த நஸ்ஸின் அடிப்படையில் இது ஹராமாக்கப்படுகிறது அப்படின்னு காட்டணும். இதில் நாம் அவங்க பேசியதில் இருந்து சில கேள்விகள் நாம் கேட்கணும். எதிர்த்தரப்பிலே அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரர் பேசும்போது இந்த பூஜிக்கப்பட்ட உணவுங்கிறது சிறுக்க கேட்டகரி பிரிக்கிறாரு. 4ஆம் தரத்தில் உள்ள சிறுக்கு, அது சிறுக்கில் 4 படித்தரங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அந்த படித்தரத்தை பேசுறதை நீங்க கேளுங்க. இந்த 30வது கிளிப்பை போடுங்களேன். ஒரு சிறுக்கை பொறுத்தவரையில ஒரு பொருளை கடவுளாக வணங்குகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் முதல் தர சிறுக்கு. சிறுக்கிலே மிக கடுமையானது உச்சகட்ட சிறுக்கு. இந்த பொருள் தான் கடவுள், இதான் என்னை படைத்த கடவுள், இந்த உலகத்தை ஆளக்கூடிய கடவுள் இதுதான் என்று ஒரு பொருளை ஒன்றை கடவுள் என்று சொல்வது, ஒரு சிலையை ஒரு ஓவியத்தை, இது முதலாவது வகை, முதல் தரம். அதே நேரம் இரண்டாவது தரம் எது என்று கேட்டால், ஒரு பொருள் கடவுள் என்று சொல்ல மாட்டாங்க, கடவுளினுடைய சக்தியை பெற்ற பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணமா ஒரு பொங்கல் அல்லது ஒரு படையல் அல்லது ஒரு எலுமிச்சம்பழம் அல்லது ஒரு தேங்காய் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இது கடவுளினுடைய அற்புதத்தை, கடவுளினுடைய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியது. இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய 3 கண்களும் 3 தேவர்களை, 3 கடவுள்களை குறிக்கக்கூடியது அப்படின்லாம் அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுப்பாங்க. எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு வியாக்கியானம் கொடுப்பாங்க. இந்த பொங்கல், இந்த படையல் நேரடியாக கடவுளுடைய அன்பையும் அருளையும் சக்தியையும் வெளிப்படுத்தக்கூடியது. இதுல கடவுளினுடைய ஆற்றல் இந்த பொங்கலுக்குள்ள இருக்குது, இந்த படையல்ல இருக்குது, இந்த உணவுல இருக்குதுன்னு சொல்லி நம்புவாங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயம் பிரசாதம்னு சொல்லுவாங்க. இது 2வது வகை சிறுக்கு. ஏன்னா அதை கடவுள்னு சொல்றது இல்லை, கடவுளாக அதை வணங்குறது கிடையாது, ஆனா கடவுளினுடைய சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய பொருள் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இது 2வது படித்தரம். 3வது படித்தரம் எது சிறுக்குல அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒருவர் தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளை கடவுளிடத்துல போய் தமக்காக வேண்டி என்ன செய்வது, பூஜை செய்து எடுத்துக்கொள்வது. ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு வாகனம் வச்சுக்கொள்ளுங்களேன். புதிதாக ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு வாகனத்தை வாங்குறாரு. அந்த வாகனத்தை என்ன செய்யறாரு, ஒரு கோயிலுக்கு கொண்டு போய் அந்த வாகனத்தை பூஜை பண்றாரு, அல்லது ஒரு ஐயரை வர வச்சு அல்லது ஒரு பூஜாரியை வரவழைச்சு அவர் மூலமாக அந்த வாகனத்துக்கு ஒரு பூஜையை போடுறாருன்னு சொன்னா, இந்த பொருளை பொறுத்த வரையில இது என்ன கிடையாது, இது கடவுளினுடைய நேரடியாக இது கடவுளும் கிடையாது, கடவுளினுடைய ஆற்றல் பெற்றதும் கிடையாது. ஆனா தன்னுடைய சொந்த தேவைக்காக என்ன பண்றாருன்னு சொன்னா இதை பூஜை செய்யப்பட்ட பொருளா பாக்குறாரு. இதை பொங்கல் மாதிரி படையல் மாதிரி இது கண்ணில் வச்சு ஒத்துறதோ தொட்டு கும்பிடுறதோ அல்லது மரியாதை நிமித்தம் உயரத்துல வைக்கிறதோ கிடையாது. ரோட்லாம் கிடக்கும், வாகனம் வெயில தான் கிடக்கும், மலையில தான் கிடக்கும், புழுதி அடிச்சு போய் கிடக்கும். அப்ப இது 3வது ஸ்டேஜ். இது சிறுக்கு தான். இந்த வாகனத்தை பொறுத்தவரையில பூஜை செய்யப்பட்டதான், இது சிறுக்கு தான். ஆனா இது எந்த ஸ்டேஜ்ல இருக்குது, 3வது ஸ்டேஜ்ல இது இருக்கிறது. இது 3வதாச்சா. 4வது ஸ்டேஜ் என்ன அப்படி என்று பார்த்தால், பிறருக்கு விற்பனை செய்வதற்காக வேண்டி, தன்னுடைய சொந்த லாபத்துக்காக வேண்டி, உழைப்புக்காக வேண்டி ஒரு பொருளை பூஜை செய்து என்ன செய்வதுன்னு சொன்னா விற்பனை செய்யறது. இந்த பொருளை பொறுத்தவரையில இதை காலையில ஐயரை கூட்டி அதுக்கு பூஜை போட்டு விற்பனை செஞ்சாலும் சரி, இவங்களே மந்திரங்களை ஜெபிச்சு விளக்கை ஏற்றி கற்பூர தீபத்தை ஆட்டி ஆரத்தி எடுத்து அந்த பொருள்களுக்கு பொட்டு வச்சு அதுக்கு பின்னால அந்த பொருளை விற்பனை செஞ்சாலும் சரி, இது எந்த ஸ்டேஜில் இருக்கிறது என்று கேட்டால், இது அந்த வாகனத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கூட இதுக்கு கொடுக்க மாட்டான். ஏன்னா இது தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தக்கூடிய தன்னுடைய பாவனை பொருள் அல்ல, இது காசுக்காக வேண்டி அடுத்தவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருள். இவனோட நோக்கம் பொருள் அல்ல. வாகனம் தனக்கு தேவை, தன்னை ஏற்றிக்கிட்டு போகக்கூடியது தன்னுடைய வாகனம். ஆனா கடையில வச்சு விற்கக்கூடிய அரிசியோ சீனியோ பருப்போ அல்லது துணிமணியோ எதை எடுத்துக்கிட்டாலும் இங்க அந்த அந்த பொருள் என்ன கிடையாது, இவனுடைய பாவனை பொருள் அல்ல, இவனுக்கு சொந்தமானதா இருக்கும். ஆனா இது அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டியது. அடுத்தவன் வீட்டுக்கு போய் அந்த சீனியை பாவிப்பான், அரிசியை பயன்படுத்துவான், துணியை பயன்படுத்துவானே தவிர இவனுடைய நோக்கம் காசு தான். அப்ப பூஜை பொருள்ல இந்த விற்பனை பொருளை பொறுத்தவரையில அதை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இது 4வது ஸ்டேஜ்ல இருக்குது. அப்போ சிறுக்கிலேயே ஒரு பொருளை கடவுளா பார்க்கறது ஒன்று இருக்கிறது, கடவுளினுடைய சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய பொருள் என்ன ஒன்று இருக்கிறது, தம்முடைய சொந்த பாவனைக்காக வேண்டி பூஜை செய்யப்பட்ட ஒரு பொருள் ஒன்று இருக்கிறது, அடுத்தவனுக்கு விற்று விடுவதற்காக வேண்டி, அடுத்தவன் தலையில கட்டுறதுக்காக வேண்டி அதை பூஜித்து வைத்திருக்கக்கூடிய பொருள் என்ன ஒன்று இருக்கிறது.
இப்படி 4 வகையான படித்தரங்கள்ல 4வது இடத்துல தான் எது வருது? இந்த பூஜை செய்யப்பட்ட பொருட்கள் வருகிறது. அதாவது இதுல இவர் என்ன செய்யறாருண்டா, இப்ப சிறுக்க 4 படித்தரங்களா பிரிக்கிறாரு. பிரிச்சு இந்த 4 படித்தரத்துல கடைசி 4வது படித்தரம் என்ன தெரியுமா? அதாவது பிறருக்கு ஒரு பொருளை விற்கிறதுக்காக வேண்டி தண்ட பொருளை பூஜை செஞ்சு விற்கிறது. இப்படி இவர் ஒரு ஐயரை அழைச்சி பூஜை செஞ்சாலும் சரி, தண்ட பூஜை பொருளை தண்ட பொருளை தானே பூஜை செஞ்சு விற்றாலும் சரி, இது இவன் பாவனைக்குரியது இல்லை, இவன் நோக்கமெல்லாம் காசு தான். அதனால இது 4வது ஸ்டேஜில் இருக்கிற சிறுக்கு அப்படிங்கிறாரு. இந்த வாதங்கள்ல நாம் இவர் எவ்வளவு முரண்பாட்டாளர், அல்லாவின் மீது துணிந்து எப்படி இட்டு கட்டக்கூடியவர் அப்படிங்கிறதெல்லாம் நாம் எடுத்து பேச இருக்கிறோம். நமக்கு இப்போ இவர் என்ன செய்யணும்டா, இந்த 4 படித்தரமா பிரிச்சிருக்கிறார் இல்ல, சிறுக்க 4ஆ பிரிச்சதுக்கு நமக்கு ஆதாரம் காட்டணும். அல்லாஹ் சொன்னானா இது பூஜை செய்யப்பட்டது பூஜை செய்யப்பட்ட உணவு 4ஆம் தர சிறுக்குன்னு அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ்ட ரசூல் சொன்னாங்களா? அதுக்கு நமக்கு இவர் ஆதாரம் காட்டணும். இது ஒன்று அவர்கிட்ட நாம கேட்கிற கேள்வி. இவங்க கிட்ட நாங்க கேள்வி கேட்டோம் பாருங்க. சிறுக்குல 4 படித்தரம் இருக்குதுன்றாங்க. அதாவது சில பேர் சுவாரஸ்யத்துக்காக வேண்டி சொல்றேன், தவறா நினைச்சிடாதீங்க. ஒவ்வொன்றை சொல்லும் போது இதுல இத்தனை வகைப்படும், ஜில் ஜங் ஜக் ஜுக் என்றெல்லாம் பேசுவாங்க தானே, அந்த மாதிரி சிறுக்கில் 4 வகைப்படும். அதுல வணங்குறது 1, வணங்குற மாதிரி ஆகிறது 2, அது 3, பூஜை 4. எப்படி மேதாவிகள், எப்படி மார்க்க அறிஞர்கள், எப்படி மார்க்கத்தை வளைக்கிறாங்க பாத்தீங்களா? என்ன சொல்றாங்க? சிறுக்குல 4 சும்மாவா? நாங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம், இந்த இறக்குறோம், வீடியோவை காட்டினோமே. பதில் சொல்ல முடியுமா உங்களால? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத ஒன்றை, அல்லாஹ் சொல்லாத ஒன்றை இந்த சமூகத்துக்கு இது அடிப்படைவாதம். இதுக்கு சொல்றது அடிப்படைவாதம். வெறித்தனமாக, தான் தோன்றித்தனமாக, தானே நினைத்து ஒரு கற்பனையான கருத்தை இந்த சமூகத்தில் விதைக்கிறார்களே, இவர்கள் அல்லாஹ் மீது இட்டு கட்டுபவர்கள் இல்லையா? ஃபமன் அலமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிப். அல்லாஹ்வின் பெயரால் இட்டு கட்டுபவர்களை விட அநியாயக்காரர்கள் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான பொய்யான, அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்றாங்க. கொஞ்சமாவது வாய் திறக்கிறாங்களா? இப்ப இருங்க, பதில் சொல்ற. உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு நேரம் கொடுக்கிறோம், பதில் வர வேண்டும். உங்களால் இதற்கு பதில் சொல்ல முடியாது, ஆதாரம் காட்ட முடியாது.